உங்க அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு? அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா தான் எல்லாமே அம்மாவை தான் பார்த்துக்கிறேன். லவ் யூ அம்மா, உன்னை ரொம்ப பிடிக்கும். உண்மையே சொல்லலாம், லைஃப்ல எங்க அம்மாக்கு இது ஒன்றும் செய்யலை. இது வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலை. இப்போ அவங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு என்ன நினைக்கிறேன்னா, இதை நான் என்கிட்ட சொன்னதில்லை. எங்க அம்மா கிட்ட, அம்மா இப்ப நான் சொல்றேன் அதை கேளு, ஆனா இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். மனைவி ஒண்ணும் இல்லையே பக்கல எதுக்குடா 10 பேர் வைக்கிறேன். எனக்கு ஆசை, வரப்போற பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது, என் அம்மாவையும் மேனேஜ் பண்ணணும், அவங்களையும் மேனேஜ் பண்ணணும், 2 பேத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்னைய பிடிக்கணும், அது போதும். உங்களுக்கு என்னை பிடிச்சா போதும். பொண்ணுங்க ட்ரெஸ் கோடுக்கு நீங்க ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? ட்ரெஸ் கோடுங்கிறது அது அவங்க விருப்பம். பெண் ஆடை சுதந்திரம் அவங்களுக்கு, ஆடை சுதந்திரம் அவங்க ஏதோ போட்டுட்டு போறாங்க. ஆனா அதை போட்டு போனா வெளியே ஒரு சில தப்பா பார்ப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை நிறைய நடக்கத்தான் செய்யும். உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுமோ பண்ணுங்க. ஒரு தமிழ் பொண்ணா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் என்ன? யாரையும் நம்ப கூடாது. உங்க அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு? அம்மா பொறுத்த வரைக்கும் அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா தான் எல்லாமே அம்மாவை தான் பார்த்துக்கிறேன். எல்லாமே அம்மா தான் பார்த்தாங்க எனக்கு. ஏன்னா எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ அம்மா, உன்னை ரொம்ப பிடிக்கும். அம்மாவை நீங்க அம்மாவுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையே சொல்லலாம், லைஃப்ல எங்க அம்மாக்கு இது ஒன்றும் செய்யலை. இது வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலை. எங்க அம்மா பேச்சையும் இது வரைக்கும் நான் கேட்டது கூட கிடையாது. சொல்லுவாங்க, இதை பண்றா, அதை பண்றா, இதை மாத்தி பண்ண, அதை மாத்தி பண்ணன்னு போறாங்க. எனக்கு பிடிச்சது அம்மா நான் சொல்றேன் அப்படின்னு. இப்ப அவங்களுக்காக ஒண்ணு பண்ணணும்னு என்ன நினைக்கிறேன்னா, இதை நான் என்கிட்ட சொன்னதில்லை. எங்க அம்மா கிட்ட, அம்மா இப்ப நான் சொல்றேன் அதை கேளு, உன் விருப்பப்படி பொண்ணு பாருமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஆசை, பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. உன் விருப்பப்படி எப்படி பொண்ணு பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரெடி ரெடி, மாப்பிள்ள ரெடிங்க, பொண்ணை பாருங்க. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஸோ இதுதான் உங்க அம்மா எதிர்பார்த்து? எங்க அம்மா என்கிட்ட அதான், என் பையனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து பண்ணணும் ஒரு வாட்டி சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன், நல்லதே பாருமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்கல்ல, சரி ஆகாத பெண்கள் எப்படி இருக்கட்டும், உங்களுக்கு வரப்போற மனைவி, வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வருங்கால மனைவியா? மனைவி ஒண்ணும் இல்லையே பக்கல எதுக்குடா 10 பேர் வைக்கிறேன். அது மனைவின்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதானே. இப்ப வரப்போற பொண்ணு, எனக்கு ஆசை வரப்போற பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது, என் அம்மாவையும் மேனேஜ் பண்ணணும், அவங்களையும் மேனேஜ் பண்ணணும், 2 பேத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. அந்த பொண்ணு நம்மளே நம்பிதான் வருது. எனக்கு வரப்போற பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு முதல்ல நீங்க வைக்கிற டிமாண்ட் என்ன? உங்களுக்கு என்னைய பிடிக்கணும், அது போதும். உங்களுக்கு என்னை பிடிச்சா போதும், வேற ஒன்றும் தேவை. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதே. உங்களுக்கு என்னை பிடிக்கணும், பிடிச்சி நீங்க பண்ணுங்க. பிடிக்காத இவங்க சொல்றாங்கன்ட்டு நீங்க பண்ண வேணாம். ஸோ ஆக்சுவலா இவர்கிட்ட பேசி பழகி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டா? ஆமா ஆமா. பாயிண்ட், நான் என்னைய பிடிச்சிக்கணும். எங்க அம்மா சொல்றாங்களேன்னு பண்ணக்கூடாது, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்கன்னு பண்ணணும். உனக்கு மைண்ட் செட்ல என்ன பிடிச்சிருந்தா பண்ணிக்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? திருமணம் ஆகாத பெண்கள் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பெரிய இல்ல வச்சு, சத்தியமா அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. திருமணம் ஆகல அந்த பொண்ணுக்கு நீங்க இப்பெல்லாம் இருமா பாத்துருமா அப்படின்னு பாத்துருமா இல்ல. சொசைட்டில நிறைய நல்லது கெட்டது நடக்குது. நீங்களா ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்கிட்ட அதை சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்க வேண்டாம். அவங்க சொல்றாங்க முடிவு எடுக்க, உங்களுக்கான முடிவை நீங்க எடுங்க. ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஒரு விஷயத்த பண்ணா ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என் பாப்பாலாம் ஸ்ட்ராங்கா நிற்போம். எனக்கு இது வேணும்னா வேணும், வேணும் முடிஞ்சு. என் பாப்பாலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்பேன். எனக்கு இது வேணும்னா வேணும். ரொம்ப பிடிக்கும். என் பாப்பாலாம் ரொம்ப இது நல்லா அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம், ஏகப்பட்டது பண்ணுவோம். சும்மா அடிக்காதரா, நல்லா பண்ணுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. என் பாப்பாலாம் அந்த மாதிரி தான், சண்டைக்கே ஒரு அடிப்பு. அந்த மாதிரி போல்டா இருக்கணும். எதா இருந்தாலும் தைரியமா பேசுங்க. தைரியமா உங்க அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீயா பேசுங்க. உங்க க்ளோஸான ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரீயா பேசுங்க. வெளியாளுங்கிட்ட நிறைய இது வச்சுக்காது. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கையை கரெக்டா தேர்ந்தெடுங்க. அந்த ஒரு வாழ்க்கையை கரெக்டா நீங்க தேர்ந்துட்டுனா உங்க லைஃப் நல்லா இருக்கும். பொண்ணுங்க ட்ரெஸ் கோடுக்கு நீங்க ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, அது அவங்க விருப்பம். ட்ரெஸ் கோடுங்கிறது அது அவங்க விருப்பம்.
பெண் ஆடை சுதந்திரம் அவங்களுக்கு ஆடை சுதந்திரம் அவங்க ஏதோ போட்டுட்டு போறாங்க. ஆனா அதை போட்டு போனா வெளியே ஒரு சில தப்பா பார்ப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை நிறைய நடக்கத்தான் செய்யும். உங்க சுதந்திரத்தை ஏன் நீங்க விட்டு தரீங்க? அதெல்லாம் தராது. உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுமோ பண்ணுங்க. ஒரு தமிழ் பொண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் என்ன? யாரையும் நம்ப கூடாது. மெயின் விஷயம். என் வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய ஏமாந்துருக்கேன், நிறைய இது பண்ணிருக்கேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, இவங்க நம்பாத, ஆனா வேணும்ட்டு நம்ப, ஆனா ஏமாந்துருக்கேன். நம்பாதீங்க, உடனே ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க. உங்களோட ஃபுல் ஸ்டேஜ் ஃபுல் கெரியரை ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. உங்களோட ஃபுல் வீக்கெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அது யார்ட்டையும் அதிகம் சொல்லாதீங்க, வெளியே வேண்டாம். ஏன்னா அதை தெரிஞ்ச ஒரு சிலர் நிறைய இது பண்ணுவாங்க, பிளைன் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, உங்களை கட்டுப்படுத்தணும். அதெல்லாம் வேணும். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஃப்ரீயா இருங்க, ஜாலியா பழகுங்க. மக்களுக்கு நீங்க சொல்லும் கருத்து. மக்களுக்கு சொல்லும் கருத்து அவ்வளவு பெரிய ஆளா நானு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏஜ்ல உங்களுக்கும் மக்களுக்கு சொல்ல ஒரு கருத்து இருக்குல்ல. தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்றதுன்னா, நல்லா இருங்க, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்க, யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா விட்டுருங்க. யாரையும் பின்னோக்கி பேச வேண்டாம், அவ்வளவுதான். மற்ற யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. செஞ்சுச்சுன்னா யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா காசு இல்லாதவங்க, அது இல்லாதவங்க நிறைய ரோட்ல போறாங்கல்ல, அவங்ககிட்டலாம் சீப்போ அப்படின்னு ஒரு சில சொல்றத நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இல்லப்பா அப்படின்னு சொல்லிருங்க. அதுதான் ஒரு மனுஷனோட இது. அவங்க நினைச்சா என்ன, அவங்க பிச்சைக்காரனே உங்களை பத்தி உங்களை கிரேட் பண்ணிடுவான். ஏ இப்படி துரத்துறான், அப்ப இவன் நம்மளோட பிச்சைக்காரனா நினைக்கிறாங்க ஒரு சிலர் இருக்காங்க. செருப்படி நம்மளோடய இருக்கான்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சில மன கஷ்டத்தோட போறாங்க, ஒரு சில அவங்க வீட்டு கஷ்டத்துக்காக வந்து கேட்கறாங்களோ இல்லையோ, அது அவங்களோட இது. அந்த ஒரு இது உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இவங்க இப்படி அவங்க இப்படின்னு யாரும் பேச வேணாம். அவனோட சேர்த்து இவனை சேர்த்தாதீங்க. கம்பாரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப நிறைய கம்பாரிசன் நடக்குது, ஏகப்பட்ட இடத்துல கம்பாரிசன் நடக்குது. அதனால கம்பாரிசன் யாரும் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்க வீட்லயோ உங்க பசங்களையோ ஏதாவது கம்பாரிசன் பண்ணாதீங்க. அவங்க போக்களை விடுங்க, ஆனா கண்காணிப்போட இருங்க. நீங்க அவ்வளவு. ஓகே, ஸோ நல்லபடியா இந்த இன்டர்வியூ முடிக்கப்பட்டது. ஆக்சுவலா ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா ஒரு 80% இவர் கவர் பண்ணிட்டாருங்க. நான் இங்க இருந்து இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ பெட்ரோல் பங்க் வேலை செய்யறது அசிங்கமானது அல்ல, அதுவும் ஒரு வேலை தான். அந்த வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் போகலாம். கல்வி தகுதிங்கிறது ஒன்று கிடையாது, யார் வேணாலும் போகலாம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எனக்காக இன்னைக்கு நான் உனக்கு இன்டர்வியூ தரேன்னு சொல்லி அவர் டைமிங்கை ஒதுக்கி எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி. இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஃப்ரெண்டுக்குள்ள எதுக்கு ஒரே கண்ட்ரி நமக்கு எதுக்கு நன்றி? சந்தானம் சொல்ற மாதிரி ஒரே கண்ட்ரி நமக்கு எதுக்கு நன்றி? ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்க வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் எல்லாத்துக்கும், ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.